தாரகை தமிழர் குலசாமி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இந்த முதுகுளத்தூர் மண்ணில் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் முதுகுளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், பண்பாளர், அனைத்து சமுதாய மக்களுடைய அன்பாக பழகி அனைவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணன் முருகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முதுகுளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர், கொடைவள்ளல், இந்த பகுதி மக்களுடைய அன்பை பெற்றவர், முதுகுளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பெரியவர் மலேசியஸ் பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற சிவகங்கை சீமையிலிருந்து வருகின்றிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய தேர்கோவில் பாண்டி அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் கபிலன் அவர்களே, மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகளே, என்னோடு வருகின்றிருக்கின்ற முதுகுளத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருப்புசாமி அவர்கள், நகர்கழக செயலாளர் அண்ணன் கதிரேசன் அவர்களே, மற்றும் உங்களுடைய பேரை அனைவரும் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு இந்த புரட்சித் தலைவி அம்மா அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இங்கே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இங்கே இந்த கூட்டம் இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற இங்கே வெற்றி பெற்று விட்டதாக எண்ணக்கூடிய அளவில் இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் இந்த முதுகுளத்தூர் வெற்றிக்கணியை நிச்சயம் பறித்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கூட்டமாக இங்கே கூடியிருக்கின்றது. இந்த விடியா திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒழிப்பதற்காக கூடிய கூட்டம். இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு பொய்யான வாக்குறுதியில் அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு சட்டம் ஒழுங்கு இருந்தாலும் சரி, மற்ற இன்றைக்கு போதைப் பொருள் எல்லாம் தலைமாட்டு கிராமங்களில் கடைத்தெருவுகள் எல்லாம் இன்றைக்கு போதைப் பொருள் கஞ்சா நடமாடிக்கிட்டு காரணம் இன்றைக்கு அந்த திமுக அரசுடைய சட்ட ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு போய் உள்ள காரணத்தினால்தான் இந்த நிலைமை. அப்போ இன்றைக்கு திமுக அரசு மக்களுக்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் உதவித்தொகை அனுப்பியிருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த பணம் எப்படி வந்தது? இந்த ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்தவுடனே மகளிருக்கு உரிமை தொகை தருவோம் என்று சொல்லி 28 மாதங்கள் கழித்து மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய சட்டமன்றத்தில் சொன்ன அந்த வாக்குறுதி, அந்த குற்றச்சாட்டை அவருடைய கடுமையான அங்கே அந்த கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே இந்த 28 மாதம் கழித்து 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அதிலும் தகுதியுள்ள நபர்களுக்கு என்று சொன்னார்கள். அவர்கள் வாக்குறுதி என்ன சொன்னார்கள்? அனைவருக்கும் என்று சொன்னார்கள். இப்படி பேசுவதெல்லாம் மாற்றி மாற்றி பேசி இந்த மக்களை ஏமாற்றுவதே நோக்கமாக கருணாநிதி மகன் இருந்து இன்றைக்கு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கான். அவன் அதுக்கு மேல போய் பேசுறான். நாங்கள் வந்தால் இரவோடு இரவாக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? இல்லை. இப்படி பொய் பேசக்கூடிய அந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.